தடுமாற்றமான ஒரு மனநிலையில் இருக்கார். வயசு சின்ன வயசு, ஒரு 20-22 வயசு பையன் தானே, ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது முன்னுக்கு வந்துடலான்னு வந்து பல முயற்சிகள் பண்ணுறார், கடுமையான முயற்சிகள் பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. அவரால் வந்து ஒரு நட்சத்திரமாக வர முடியல, ஒரு பிரபல நடிகராக வர முடியல. அந்த முதல் படம், அப்புறம் வந்து 2வது படம், அதுக்கப்புறம் 1-2 படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவுமே பெருசாக பேசப்படாத படங்களாக போயிடுச்சு. அதனால் அந்த தோல்வி அவரை வந்து பெருசாக பாதிச்சிச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி குட் லுக்கிங்காக இருக்கிறவங்க, அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்பாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கிளீனிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மார்க்கெட் இல்லாத நேரத்தில் நடித்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவருக்கு 1-2 வாய்ப்புகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10-15 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ முகம் தெரிஞ்ச ஒரு நாயகனை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வராது. பெரிய எப்படி சொல்ல, கார்ப்பரேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வராது. சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் வரும். அதுக்கான சம்பளங்கள் வந்து ஒரு வேளை 2 லட்சம் 3 லட்சம், அதிகபட்சம் 4-5 லட்சத்துக்குள்ளே இருக்கலாமே தவிர பெருசாக இருக்கிறதுக்கான